ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, இஃப்தார் புட்டிங் கப் சூப்பராக இருக்கும். வீட்டில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச அட்ராக்டிவான கலர்ஸ், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்ல பால்லாம் போட்டிருக்கனால சூப்பராக இருக்கும். நீங்கள் இன்ஷா அல்லாஹ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கப்பில் செட் பண்ணி பார்க்கும்போது பார்ட்டிஸ்க்கு இல்லை வீட்டில் எல்லா இஃப்தார் ஃபங்க்ஷன் கூப்பிடும் போது இந்த மாதிரி செய்யும் போது சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். நல்லா கெட்டியாக இருக்க பால், திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதுக்கு அகர் பவுடர் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி நம்ம இங்கே விற்கிதில்ல, அதவே பிச்சு போட்டுக்கரலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பில் வச்சு ஃபஸ்ட்டு கீழே இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் சுகர் போட்டுக்கோங்க, தேவையான அளவு சர்க்கரை. அகர் நீங்கள் மிக்சியில் போட்டாலும் பவுடர் ஆயிரும், இல்லை நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு வேணுமாலும் போடலாம், எப்படி வேணுமாலும் போடலாம், இல்லை டைரெக்டாக பாலில் பிச்சு போடனாலும் போடலாம். என்ன லேட் ஆகும் கொஞ்சம், அவ்வளோதான். சுகர் போட்டுட்டு கண்டென்ஸ் மில்க் போட்டுக்கலாம். பாலும் திக்காக தான் இருக்கும். கண்டென்ஸ் மில்க் ஆப்ஷனல், என்ன போட்டுக்கலாம், இல்லாட்டி வேணும். இன்னும் ரிச்னஸ்ஸாக இருக்கும் கண்டென்ஸ் மில்க் போடும்போது. ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம் கொஞ்சம். இதெல்லாம் ரிச்னஸ்க்காண்டி. இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் தான், நீங்கள் வெறும் பால் வச்சு கூட செய்யலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இது வந்து நல்லா திக்காக க்ரீமியாக கிடைக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அந்த புட்டிங்க்கு சாப்பிடும்போது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ எந்த கிளாஸில் செட் பண்ண போகிறோமோ அந்த கிளாஸில் நம்ம ஊற்றி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸில் ஊற்றி வைக்கும் போது தான் அது அட்ராக்டிவான கலர்ஸ்னால ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம எந்த கிளாஸில் சர்வ் பண்ண போகிறோமோ அந்த கிளாஸில் ஊற்றி வச்சிட்டோன்னா ஒரு 1/2 hour to 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சாலும் செட் ஆயிரும், நீங்கள் வெளியே வச்சாலுமே செட் ஆயிரும். வேகமாக செட் ஆகணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா வேகமாக செட் ஆயிரும். இந்த மாதிரி தேவையான அளவு ஊற்றி வச்சுக்கிடுவோம். கண்ணாடி பவுலுன்னும் போது அழகாக தெரியும். நம்ம வெளியே விட்டாலுமே செட் ஆயிரும். நம்ம அடுத்து மேலே இருக்கிறதுக்கு பார்க்கலாமா. ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். சேம் அதே மாதிரி அகர் பவுடர் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் அகர் இருந்தாலும் பிச்சு போட்டுக்கலாம், ஊற வச்சும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி பவுடரை போடும்போது வேகமாக மிக்ஸ் ஆயிரும். இது வந்துட்டு ரூஹப்ஸா போட்டுக்கலாம். ரூஹப்ஸா தெரியும்ல, ரூஹப்ஸான்னு விற்கும், அந்த இது போட்டுக்கலாம். இல்லை ரோஸ் சிரப்புன்னு விற்கும், ரோஸ் எசன்ஸ் வேணாம், ரோஸ் சிரப்புன்னு விற்கும், அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இந்த நன்னாரி சர்பத் நல்லா இருக்காது, இது போட்டுட்டு ரூஹப்ஸா போட்டுக்கலாம். ரூஹப்ஸா நல்லா இருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கேட்டுருவோம். நல்லா மிக்ஸ் ஆகி ஆஃப் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் இருக்குல்ல, சம்சா விதை, அதை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நல்லா கலரி விட்டுக்கோங்க.
இப்போ என்ன செய்ய போகிறோன்னா நம்ம பால் ஊற்றி வச்சுருக்கோம்ல, அது நல்லா செட் ஆகிருக்கும். செட் ஆன பிறகு தான் இதை ஊற்றணும். செட் ஆகிறதுக்கு முன்னாடி ஊற்றிட்டிங்கன்னா மிக்ஸ் ஆயிரும். அதனால் அது வந்துட்டு 1/2 hour to 1 hour செட் ஆன பிறகு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த இதையும் ஊற்றி இதையும் நம்ம வந்துட்டு செட் பண்ண விடணும். சேம் டைமிங் தான் எடுக்கும். 1/2 hour 1 hour அந்த மாதிரி இந்த சேம் டைமிங் தான் எடுக்கும். நல்லா நம்ம பொறுமையாக செட் ஆகணும். மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜில் வச்சா வேகமாக செட் ஆயிரும். இந்த மாதிரி வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப பார்க்கவும் அழகாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும், சாப்பிடவும் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஷால்லா உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன இஃப்தாருக்கு செஞ்சுருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா இந்த ரம்லான் மாதத்தை நிறைய துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.